உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் 19 வசனம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனிதரான குரியாக்கோஸ் எலியாஸ் சாவரா இவருடைய விழாவை கொண்டாடுகிறது. வனப்பு மிகுந்த கேரளாவில் ஆலப்புழா அருகில் உள்ள கைனக்கரையில் 1805 ஆண்டு பிப்ரவரி 10 பிறந்தவர் குரியாக்கோஸ் எலியாஸ் சாவரா. 6 குழந்தைகளில் கடைக்குட்டியான இவருடைய பெற்றோர் சீரோ மலபார் திருச்சபையை சார்ந்த கத்தோலிக்கரான குரியாக்கோஸ் மற்றும் மரியும் தோப்பில் ஆவர். தொடக்க கல்வியை இந்து ஆசானிடம் கற்ற இவர் குருவாகும் அழைத்தலுடன் பங்கு தந்தையை அணுகி கத்தோலிக்க மறைபோதகம் கற்றுக்கொண்டார். தமது 13வது வயதில் 1818 ஆண்டு குருத்துவ பயிற்சியை ஆரம்பித்தார். 1829 ஆண்டு நவம்பர் 29 தமது 24 வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பங்கு பணியாளராக சில காலம் மேய்ப்பு பணியாற்றிய குரியாக்கோஸ் குரு மடத்திற்கு சென்று அவ்வப்போது கற்பிக்கவும் செய்தார். வெளிநாடுகளில் எத்தனையோ சபைகள் தோன்றியிருக்கிறது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவம் வேரூன்றியுள்ள நம் நாட்டிலிருந்து ஒரு சபை கூட பிறக்கவில்லையே என்ற கவலையுடனும் புதிய சபையை நிர்மாணிக்கும் தொலைநோக்கு பார்வையுடனும் வழிகாட்டும் பொறுப்பை சிந்தித்தார். அதே கனவுடன் இருந்த தமது குருமட அதிபர் பணி மல்பன் தாமஸ் பலக்கல் மற்றும் பணி மல்பன் தாமஸ் பொருக்காரா ஆகியோருடன் இணைந்து மன்னானம் பகுதியில் புதிய சபைக்கான முதல் வீடு கட்டும் பொறுப்பை 1831 ஆண்டு மே 11 ஆரம்பித்தார். விரைவிலேயே 2 அருட்பணியாளர்களுடன் இணைந்து திருக்குடும்பத்தின் குரியாக்கோஸ் எலியா என்னும் பெயரில் துறவர வார்த்தைப்பாடு கொடுத்தார். அமலமரியின் கார்மேல் சபை உதயமானது. சபையின் தலைவராக இருந்த குரியாக்கோஸ் தமது பன்முக பார்வையால் சீரிய திட்டமிடுதலால் திருச்சபையின் சிறந்த முன்னெடுப்பாளராக மாறினார். கேரள திருச்சபையில் பல பணிகளை முதலில் ஆரம்பித்தவர் இவரே. மண்ணின் மைந்தர்களை கொண்டே உருவான ஆண்களுக்கான முதல் துறவர சபை, முதல் சமஸ்கிருத பள்ளி, இந்திய பெண்களுக்கான முதல் துறவர சபை, முதல் அச்சகம், கிழக்கு சிறிய திருச்சபையின் கட்டளை செப புத்தகத்தை தொகுத்து வெளியிட்டது. மலபார் திருச்சபைக்கான நாள்காட்டி வெளியிட்டது. முதல் செப புத்தகம் மலையாளத்தில் வெளியானது போன்ற பல பணிகளுக்கு குரியாக்கோஸ் அரிச்சுவடையாய் இருந்தார். குரு மாணவர்களுக்கான பயிற்சி இல்லங்கள் மட்டுமல்லாமல் எல்லாருக்குமான தியான இல்லங்களை நிறுவினார். 40 மணி நேர ஆராதனையை ஆரம்பித்தார். அனாதைகளாக விடப்பட்ட ஆதரவற்றவர்களை காக்க எங்கெல்லாம் கோவில்கள் கட்டப்பட்டதோ அதனோடு இணைந்து பள்ளிக்கூடங்கள் கட்டவும் ஆவண செய்தார். சமூக சேவை வழியாக இறைவனின் திருமுகத்தை எல்லாருக்கும் காண்பித்த குரியாக்கோஸ் கடவுளுடன் எந்நேரமும் இணைந்திருந்தார். எல்லாவற்றிற்காகவும் நன்றி கூறினார். தவறுகளுக்காக மனம் வருந்தினார். இவரது பணிக்காலத்தில் மார் தாமஸ் ரோக்கோஸ் என்பவர்தாம் திருச்சபையின் அதிகாரத்துடன் வந்திருப்பதாக பொய்யான பிரச்சாரத்தில் கேரள திருச்சபையில் பிளவை ஏற்படுத்தியிருந்த வேளையில் இறைவனின் துணையோடும் தைரியத்தோடும் அவரை வெற்றி கொண்டார். கேரள திருச்சபையை இறை வழியில் வழி நடத்தினார். இவரின் ஆன்மீகத்தை 4 வகையாக குறிப்பிடுகிறார்கள். 1. ஆண்டவர் அளித்த எண்ணிலடங்கா ஆசிர்வாதங்களை
நினைவு கூர்ந்தார். அதற்காக கடவுளின் அன்பு தீயில் தன்னையே எரித்து கொண்டார். இரண்டாவது, தனது பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து பார்த்தார். கடவுளின் அன்பு இதயத்தை காயப்படுத்தி விட்டோமே என்று மனம் வருந்தினார். மூன்றாவது, கடவுளுக்கு விசுவாசமாக இல்லாவிட்டாலும் கடவுள் பல சிறந்த வரங்களை தமக்கு தந்திருப்பதாக நம்பினார். அதற்கு பதில் மொழியாக எப்போதும் கடவுளின் அன்பில் தன்னையே கரைத்து கொண்டார். நான்காவது, கணக்கிலடங்கா ஆசீர்வாதங்களும் சிறப்பு பரிசுகளும் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்டதால் கடவுளை அதிகமாக அன்பு செய்தார். தன்னையே கடவுளின் மக்களுக்கும் தன்னை சுற்றி வாழ்ந்த அனைவருக்கும் பணியாற்ற கையளித்தார். ஆன்மீக ஆற்றுப்படுத்துதலும் சமூக சேவையும் செய்த குரியாகோஸ் வாத நோயினால் துயருற்று 1871 ஆண்டு ஜனவரி 3 இறந்தார். இவரின் திருவுடல் முதலில் கூணமாவு புனித பிலோமினால் ஆலயத்தில் புதைக்கப்பட்டது. பிறகு 1881 ஆண்டில் மண்ணாகம் கொண்டு வரப்பட்டு துறவிகள் இல்லத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் இந்தியாவிற்கு திருப்பயணமாக வந்தபோது 1986 ஆண்டு பிப்ரவரி 8 அன்று குரியாகோஸை அருளாளராக உயர்த்தினார். தொலைநோக்கு பார்வையுடன் சாதிக்க துடிக்கும்போது, சாதிக்க வாய்ப்பிழந்து நிற்பவர்களுக்கு விளக்கமாகும்போது நாமும் அருளாளரின் பிள்ளைகளே. இறுதியில் 1871 ஆண்டு ஜனவரி 3 தம் ஆன்மாவை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். 1889 ஆண்டு மறு அடக்கம் செய்யப்பட்ட பின் அதிக புதுமைகள் செய்தார். இதை புனித அல்போன்சம்மா நோய்வாய்ப்பட்டபோது புனித குரியாகோஸ் அடிகளிடம் வேண்டியதன் பயனாக நலன் பெற்றதாக தன் வாழ்க்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய புதுமைகளில் முக்கியமானது பிறவியில் ஊனமாக பிறந்த சிறுவன் கால் ஊன்றி நடந்த புதுமைதான். எனவே விரைவில் புனிதர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. 1986 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் முத்திப்பேறு பட்டமும் 2015 ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் பட்டமும் கொடுக்கப்பட்டது. எனவே நாமும் புனித குரியாகோஸை போல இறை மக்களை அன்புடன் இறை வழியில் நடத்த நாமும் பாடுபடுவோம். அதற்காக இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.